அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ கம்பேரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டாடா மோட்டார்ஸ் தன்னுடைய மைக்ரோ எஸ்யூவி பஞ்சை அக்டோபர் 4 லான்ச் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அதனுடைய மைக்ரோ எஸ்யூவி பஞ்சை விளம்பரப்படுத்தும் அதே வேளையில் சில வீடியோக்கள் மூலம் அதனுடைய கலர் ஆப்ஷன்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆகி ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்படி ரீசெண்டாக ஒரு யூடியூபர் ஷேர் செய்த இந்த வீடியோவில் டாடா நெக்ஸானும் டாடா பஞ்சும் பக்கத்தில் நிற்கிறது உங்களால் பார்க்க முடியும். இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானை விட டாடா பஞ்ச் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதனால டாடா பஞ்ச் டாடா நெக்ஸான் எஸ்யூவியோட பெரிய கார் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இதற்கு காரணம் என்னன்னா டாடா நெக்ஸான் ஸ்லோப்பிங் ரூஃப் டிசைன் கொண்ட ஒரு கார். அதே நேரத்தில் டாடா பஞ்ச் ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்யூவி எப்படி ஒரு பாக்ஸியாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குமோ அப்படி ஒரு வடிவமைப்பை கொண்ட ஒரு கார். உயரத்தை தவிர டாடா பஞ்ச் எஸ்யூவியோட டாடா நெக்ஸான் அதிக நீளம் கொண்டதாகவும் அதிக அகலம் கொண்ட எஸ்யூவியாகவும் இருக்கும். இதே காரணத்தினால டாடா நெக்ஸான் அளவுக்கு டாடா பஞ்ச் ஸ்பேசியஸா இல்லைனாலும் அதனுடைய மற்ற ரைவல்ஸை பீட் பண்ற அளவுக்கு அதனுடைய இன்டீரியர் ஸ்பேசியஸா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் எஸ்யூவியில் இருக்க அதே 1.2 லிட்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் இதுலையும் வர இருக்கு. ஆனால் அதனுடைய பவர் ஃபிகர்ஸை கொஞ்சம் டிடியூன் பண்ணி 86 bhp பவரையும் 113 Nm டார்க்கையும் வெளிப்படுத்தும் வகையில் பொருத்தப்பட்டிருக்கும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டியாகோ மற்றும் டிகோர் கார்களில் வர அதே 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் AMD கியர் பாக்ஸ் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. டாடா பஞ்ச் எஸ்யூவியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு அக்டோபர் 4 வரைக்கும் காத்திருப்போம். கார் மற்றும் பைக் பற்றிய செய்திகளை தமிழில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆட்டோ கம்பாரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.